வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பகுதியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய யூனியன் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க இருக்கிறோம். என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கணும், எல்லா விதமான தகவலுமே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்னென்ன, ஃபஸ்ட் எடுத்தோன்னே உதவியாளர், மோட்டார் ஆப்ரேட்டர், துப்புரவு பணியாளர் இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான கேட்டகரி தான் உங்களுடைய யூனியன் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ப்ளஸ் பண்ணிக்கோங்க, டிரைவர் 4 விதமான வேலைவாய்ப்பு. டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இந்த வீடியோவிலே. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும், அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே, என்ன போஸ்ட் ஸ்கோர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்பு யூஸ் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் எழுதி அனுப்பணும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 4 விதமான வேலைவாய்ப்பு: உதவியாளர், துப்புரவு பணியாளர், மோட்டார் ஆப்ரேட்டர், ஜீப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேலரி துப்புரவு பணியாளருக்கு கொஞ்சம் குறைவு. மற்றபடி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிளான சேலரி தான். மந்த்லி 25 தாண்டும். ஓகேங்களா? இந்த சேலரி நிரந்தரமானு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. போக போக பார்த்தீங்க அப்படின்னா சேலரியும் அதிகரிக்கும், அலவன்ஸும் அதிகரிக்கும். இன்னும் அடுத்தடுத்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்றும் விஷயம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புகளை ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் செட்டில் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மேலே போயிட்டே இருக்கலாம். அங்கே அதிகப்படியான குவாலிஃபிகேஷன் இருக்காது. மினிமம் 8ஆம் வகுப்பு இல்லைன்னா ஒரு 10ஆம் வகுப்பு. உதவியாளர்னால் 10ஆம் வகுப்பு. ஜீப் டிரைவருக்கு எழுத படிக்க தெரிஞ்ச போதும், நீங்கள் லைசன்ஸ் இருந்தால் போதும். ஓகே. துப்புரவு பணியாளரும் அதே மாதிரியே தான். உதவியாளருக்கு மினிமம் ஒரு 10ஆவது படிச்சுட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை கொண்டுட்டு வருவாங்க. ஆனால் ரொம்ப ஈஸி தான். அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பாக இருக்காது அப்படிங்கிறத நான் இன்னொரு டைம் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இடங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் சரி ரொம்ப குறைவு. யூனியன் ஆஃபீஸுக்கு அடிக்கடி வரும் இந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்கள நீங்கள் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஏகப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு இருக்குது. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விதமான சலுகைகள் எல்லாமே இருக்குது. 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் சொந்த ஊரில் இருக்கணும், அந்த யூனியனுக்குள்ளே வரணும். நீங்கள் அந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்னு சரி வேண்டாம், என்ன டிஸ்ட்ரிக் சொல்லலாம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஈரோட்டில் ஒரு யூனியன் ஆஃபீஸ், ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு யூனியன் ஆஃபீஸ் கொடுப்பாங்க. 2 பஞ்சாயத்துக்கு ஒரு யூனியன் ஆஃபீஸ் கொடுப்பாங்க. இல்லை மொத்தமாகவே ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்கும். அந்த யூனியன் ஆஃபீஸுக்கு ஒரு ஹெட்டு ஒன்று இருக்கும். அந்த ஹெட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயல்பாடு எல்லாமே வரும். இந்த வேலைக்கு எடுக்கிற இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே, அதன் செயல்பாட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து எப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இதுமாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லா மாவட்டத்துக்குமே வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு யூனியன் ஆஃபீஸுக்குமே வேறுபாடுகள் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பொறுத்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாடல் ஃபார்ம் தான். ஓகேங்களா? இதுமாரி தான் இருக்கும். விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் வந்து எழுதிக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயும் எழுதிக்கலாம், ஆங்கிலத்திலையும் எழுதிக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஷ்யூவும் கிடையாது. எந்த லாங்குவேஜில் எழுதணும்னா தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாலினம் ஆண், பெண், திருநங்கை, இதில் நீங்கள் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுடைய கையொப்பம், புகைப்படத்துக்கு பின்னாடி உங்களுடைய கையொப்பம் இருக்கிற மாரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது நிலையான முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், அதாவது உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய பின்கோடோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த பின்கோடோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 10th, 12th, டிகிரியா, டிப்ளமோவா, பிஏ, பிகாமா, பிசியா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மினிமம் 8th குவாலிஃபிகேஷன்லேருந்து. விண்ணப்பதாரர் அந்த மாவட்டம் சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து இந்த முன்னாடியே அப்டேட் பண்ணுறப்பே சொல்லியிருந்தேன். விண்ணப்பதாரர் அந்த மாவட்டத்தில் சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இல்லை எனில் விண்ணப்பதாரர் குடியிருந்து வரும் மாவட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ அந்த நீங்கள் வந்து அந்த மாவட்டம்னு வச்சுக்கோங்க, நீலகிரி மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த வசிக்கிறீங்களா நீலகிரி மாவட்டத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்க அப்படிங்கிறத அடுத்ததாக வந்து அவங்க வந்து கேள்விகள் முன் வச்சுருக்காங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் விவரம், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக எழுதிக்கணும். விண்ணப்பதாரரின் விவரம், அலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. வாட்ஸ்அப் நம்பர் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சப்போஸ் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் அனுப்புகிற மாரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருது அப்படின்னா அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. மின்னஞ்சல் முகவரி, இப்போலாம் எல்லாமே மின்னஞ்சல் முகவரி தான். அப்ளிகேஷன் ஃபார்மு, அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இன்டர்வியூ லெட்ரு, எந்த ஒரு கைடன்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரி மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயரு, இது வந்து கரெக்டாக இருக்கணுங்க. டேட்டு இருக்கணும், மந்த் இருக்கணும், இயர் இருக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ப்ரொசீஜர். அடுத்தடுத்ததெல்லாம் வரக்கூடியது மிக மிக தெளிவாக துல்லியமாக பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனியன் ஆஃபீஸாக வேலைவாய்ப்பு அறிவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு யூனியன் ஆஃபீஸ் அறிவித்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு 12-13 விதமான யூனியன் ஆஃபீஸ் அறிவிச்சிருவாங்க. அடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பாக தான் அறிவிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உடனடியாக ஆட்களை நியமனம் பண்ணுன்னு கட்சிக்காரங்கன்னா ஒரு துடிப்போடு இருப்பாங்க. அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் அடுத்த டீட்டெயில் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு பதிவு விவரங்கள், இருப்பின், பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்க வேண்டிய நாள் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கணும். அடுத்தது அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றுள்ளீர்களா
அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் இராணுவ வீரர், கணவரால் கைவிடப்பட்டவர், விதவைகள், கலப்பு திருமணம், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து முன்னுரிமை கோருறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. முன்னாள் இராணுவ வீரர், மாற்றுத்திறனாளி, அதெல்லாம் இருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் முன்னுரிமை கோரலாம். கலப்பு திருமணம் பாரு கொடுத்துருக்காங்களா. அடுத்தது ஆதரவற்ற விதவை தனியாகவே ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆம்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இணைக்கப்பட்டுள்ள சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தமானவற்றை டிக் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து வைக்கணும். பள்ளிச்சான்று, கல்வி சான்று, ஜாதி சான்று, ஈர்ப்பிடை சான்று, ஆதார் அட்டை, அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது ஏதேனும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய பள்ளிச்சான்றுனா டிசி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. அடுத்தது வந்து மார்க் ஷீட் கேட்குறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதான் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு தெளிவாக இருக்கணும். அட்ரஸ்ஸு A4 சைஸ் போஸ்ட் கவர் தான் யூஸ் பண்ணணும். சர்டிஃபிகேட்டெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா விதமான சர்டிஃபிகேட்லாம் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் வந்து தொடங்கலாம். ஓகேங்களா. இதுமாரி பயனுள்ள தகவல்கள் எல்லாமே 1 by 1 தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதேமாரி தான் இருக்கும். எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். உங்களோட யூனியன் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் அப்டேட் வந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். கட்டாயமாக யூனியன் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு வரப்போகுது. இப்போ நான் உடச்சி சொல்கிறேன், யாரும் வந்து தவற விட்டுறாதீங்க. கட்டாயமாக யூனியன் ஆஃபீஸ் வேலை வரப்போகுது. எப்படி வாங்கணும் என்னங்கிறத நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டில் இருக்குது. இதுமாரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். 1 by 1 அப்ளிகேஷன் ஃபார்மு, நோட்டிஃபிகேஷனு 1 by 1 அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.